திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் முடிந்து பக்தர்கள் ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், பக்தர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு அங்கு காணப்படுது? ரயில்களின் வரத்து எப்படி இருக்கு? உலக பிரசித்தி பெற்ற தலமாக கருதக்கூடிய திருவண்ணாமலையில் நேற்று அதிகாலை சரியாக 2:38 மணிக்கு ஆனி மாத பௌர்ணமியானது பிறந்தது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நேற்று இரவு விடிய தொடர்ந்து கிரிவல பாதையில் 14 கிலோமீட்டர் தொலைவு உள்ள கிரிவல பாதையில் தொடர்ந்து கிரிவலம் மேற்கொண்டனர். குறிப்பாக நேற்று இரவு அதிகாலை 2:38க்கு தொடங்கி இந்த பௌர்ணமி இன்று அதிகாலை 3:08 மணிக்கு நிறைவடைந்தது. இருந்த பொழுதிலும் கூட திருவண்ணாமலையில் நேற்று காலை முதலே பக்தர்களின் கூட்டம் என்பது அலைமோதியது. 24 ஏக்கர் பரப்பளவில் கொண்ட அந்த அண்ணாமலையார் திருக்கோவில் முழுக்க இந்த பக்தர்களின் கூட்டமானது நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து 7 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த அந்த சாமி தரிசனத்தை செய்து முடித்து பின்னர் பௌர்ணமி நில ஒளியில் நேற்று இரவு முழுக்க 14 கிலோமீட்டர் கொண்ட அந்த கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து கிரிவலம் மேற்கொண்டனர். அவ்வாறு கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை முதல் குவிந்த நிலையில் சரியாக 6:20 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதிக்கு செல்லக்கூடிய அந்த பயணிகள் ரயிலானது திருவண்ணாமலையை வந்தடைந்தவுடன் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு அந்த ரயிலில் ஏறும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த ரயிலில் பயணித்தவர்கள் நடைமேடையில் இறங்குவதற்கு முன்பாகவே இங்கு ரயில் நிலையத்தில் காத்திருந்த பக்தர்கள் ஏறும் சூழலும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து அந்த ரயில் சென்றவுடன் கூட பக்தர்களின் கூட்டம் ரயில் நிலையத்தில் அதிகமாக காணப்பட்டதால் அந்த நடைமேடையிலேயே மீண்டும் பக்தர்கள் காத்திருக்கும் சூழலில் தொடர்ந்து விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக திருப்பதி செல்லக்கூடிய அடுத்த 2வது ரயில் வந்த பிறகும் கூட இந்த தள்ளுமுள்ளு தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்தது. குறிப்பாக இங்கு வரும் பக்தர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால், ஒன்றிய அரசு இந்த பௌர்ணமி தினங்களில் நேரத்திற்கு ஏற்றார் போல கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துள்ளார்கள். இருந்த பொழுதிலும் இந்த ஒன்றிய அரசு போதுமான ரயிலை இயக்காததால் ஒவ்வொரு மாதமும் இதே சூழல் நிலவிக் கொண்டே இருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நாளில் வந்து திருவண்ணாமலைக்கு இந்த ஒரே நாளில் செல்லும் இந்த சூழலில் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்பது பக்தர்களுடைய பிரதான கோரிக்கையாகவே உள்ளது. நன்றி ஐயப்பன், தகவல்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.